தற்போது கிடைத்துள்ள அண்மை செய்தி. தொடர் கனமழையால் ஆறுகளில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டு சோலையார் அணையின் நீர்மட்டம் உயர்ந்ததால் தண்ணீர் திறக்கப்பட்டிருக்கிறது. தண்ணீர் திறப்பால் காட்டாற்று வெள்ளம் ஏற்பட்டு அதிரப்பள்ளி நீர்வீழ்ச்சியில் கடும் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டிருக்கிறது. கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் செய்தியாளர் மார்ட்டின் ராஜா. வணக்கம் மார்ட்டின் ராஜா, தற்போதைய நிலைமை என்னவாக இருக்கிறது, விவரங்கள் என்ன? கோவை மாவட்டம் வால்பாறையில் கடந்த ஒரு வார காலமாக கனமழை பொழிந்து வருகிறது. இதனால் பள்ளிகளுக்கு அவ்வப்பொழுது விடுமுறை அளிக்கப்பட்டு வருகிறது. இதற்கிடையே நேற்று இரவு மட்டும் வால்பாறை பகுதியிலே 10 சென்டிமீட்டர் அளவிற்கு மழை பதிவாகி இருக்கிறது. இதனால் வால்பாறை சுற்றுவட்டார பகுதியிலே பெய்த கனமழையால் காற்றாற்றுகள் ஒன்றாக சேர்ந்து சோலையார் அதன் முழு கொள்ளளவான 5 TMCயை முழுவதுமாக எட்டியுள்ளது. நீர் இருப்பு 5 TMCயாக உள்ளது. அணையின் 165 அடி மொத்த உயரம் முற்றிலுமாக நிரந்தமையால் தண்ணீர் திறக்கப்பட்டுள்ளது. இந்த தண்ணீரானது காற்றாற்று வெள்ளம் போல் காற்றாற்றில் சென்று கேரளமான, அதாவது கீழ் இருக்கக்கூடிய கீழ் சோலையார் அணை, இந்த கீழ் சோலையார் அணையானது கேரளாவில் அமைந்திருக்கிறது. அந்த கீழ் சோலையார் அணையும் நிறைந்துள்ளது. அதிலிருந்து வெளியேறும் தண்ணீர் காற்றாற்றில் சென்று அதிரம்பள்ளி நீர்வீழ்ச்சி, அந்த கேரள மாநிலத்தில் அமைந்திருக்கக்கூடிய அதிரம்பள்ளி நீர்வீழ்ச்சியிலே காற்றாற்று வெள்ளம் போல் கொட்டுகிறது. இந்த காட்சிகள் பார்ப்பவர்களை மிகவும் ரசிக்கும்படியாக இருக்கிறது. ஆனால் யாரும் அந்த அதிரம்பள்ளி நீர்வீழ்ச்சி அருகே செல்லக்கூடாது, செல்ஃபி எடுப்பதற்காக அருகே போகக்கூடாது என கேரள மாவட்ட அரசு எச்சரித்துள்ளது. அங்கிருந்து வரக்கூடிய நீரானது திருச்சூர் வழியாக கடலிலே சென்று கலக்கும். இதற்கிடையே கோவை மாவட்டத்தில் இருக்கக்கூடிய பெரும்பாலான அணைகள் அதன் முழு கொள்ளளவை எட்டி வருகின்றன. இதனால் வரக்கூடிய நாட்களிலே விவசாயம் செழிப்பாக இருக்கும் என்றும் கூறப்படுகிறது. இதனிடையே பொள்ளாச்சி பகுதி விவசாயிகள் என்ன கூறுகிறார்கள் என்றால், அதாவது நீர் சேமிப்பு முறை ஏற்கனவே கட்டி வைக்கப்பட்டிருக்கக்கூடிய அணைகளிலே மட்டுமே மழைநீர் சேகரமாகிறது. ஆனால் கூடுதலாக மழைப்பொழிவு கிடைத்தாலுமே தண்ணீரை சேமிக்கவும் புதிய புதிய தடுப்பு அணைகளோ இருக்கக்கூடிய ஏரி குளங்களுக்கு தண்ணீரை மடைமாற்றி விட்டு வறட்சியாக இருக்கக்கூடிய பகுதிகளிலே கொண்டு சேர்க்கும் பணிகளை தமிழக அரசு செய்ய வேண்டும். இது போன்ற பணிகளை திட்டமிட்டு செய்தால் மட்டுமே ஏராளமான மழைநீர் கடலில் சென்று வீணாக கலக்காமல் தடுக்க முடியும், போதுமான குடிநீர் தேவைக்கு விவசாயத்திற்கு பயன்படுத்த முடியும் என கூறியிருக்கிறார்கள். எனவே தமிழக அரசானது அடுத்து வரக்கூடிய நாட்களிலே நீர் மேலாண்மை திட்டத்தை கடைபிடித்து உபரியாக செல்லக்கூடிய தண்ணீரை, கடலில் கலக்கும் தண்ணீரை சேமிக்க வழிவகை செய்ய வேண்டும் என்று விவசாயிகள் கோரிக்கை வைத்திருக்கிறார்கள். சாரா.